எங்களோட வாழ்க்கையே போற மாரி தான் இது போச்சுன்னா என்ன பண்ண போறோன்னு எங்களுக்கே தெரியல. அது வந்து பிளாட்பாரத்தை நம்பியே காலம்பரம் ஓட்டி வயசும் போயிடுச்சு, வாழ்க்கையும் போயிடுச்சு. கடையை திடீர்னு எடுக்க சொன்னா நாங்கள் 1-2 சம்பாதிச்சு வச்சு இதில் போட்டுக்கிறோமே, அதெல்லாம் வீணாக போனால் பிள்ளைங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க. பெற்றவங்களே விட்டு எங்களை போற மாரி தான் இந்த இடம் போகிறோம். என்ன பண்றது, அழுறதா சிரிக்கிறதா தெரியாம இருக்கு. எனக்கும் சின்ன கடை கிடைச்சா போதையா. பிராட்வே பஸ் ஸ்டாண்டை சூப்பராக டெவலப் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஒரு செம்ம பிளான் வச்சுருக்காங்க. இதனால் தற்காலிகமாக இந்த பஸ் ஸ்டாண்டை ராயபுரத்துலேயும் தீவுத்திடலையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கடை வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை, ஸோ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்குன்னு அப்படின்னு சொல்லி கடை வியாபாரிகள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்களோட வாழ்க்கையே போகிற மாரி தான் இது போச்சுன்னா காலங்காலமாக இங்கே ஏதாவது சம்பாதிச்சு எல்லாமே பண்ணோம். இப்போ இது போயிடுச்சுன்னா எங்களுக்கு எங்கே மாற்று இடம், எங்கே நாங்கள் சம்பாதிச்சு இதை நம்பி பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். இப்போ எல்லாமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? பஸ் ஸ்டாண்ட் போகிறதுனால எங்களுக்குலாம் வருத்தம் தான். வியாபாரம் பண்ண இடம்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். வீடு கொடுக்குற வரையிலும் வாடகை கூட எங்களால் முடியாது. சாப்பாட்டுக்கும் நாங்கள் கஷ்டம் படுவோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட் இந்த நேரத்தில் மாற்றினா கொஞ்சம் எல்லாத்துக்கும் சிரமம். பொதுமக்களுக்கு சிரமம், வியாபாரிகளுக்கு சிரமம், எல்லாத்துக்கும் சிரமம். போக்குவரத்து, அந்த அரசு போக்குவரத்து டிரைவர் கண்டக்டரும் கொஞ்சம் சிரமம். ஏன்னா அவங்க பதில் அளிக்கணும் மக்களுக்கு, பப்ளிக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல போனதெல்லாம் அந்த போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் சிரமம் தான் இது. இப்போ எங்கள் அம்மா வியாபாரம் பண்ணாங்க, எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நாங்கள் பண்ணுறோம். இப்போ அங்கே போய் புதிய இடம் மாற்றுனா அங்கே எங்களை விடுவாங்களா? அங்கே இருக்கிறவங்க அதான் எங்களோட கேள்வி நிற்கிது, வேறு எதுவும் இடம் போகிறதுனால தானே ரொம்ப கஷ்டம். இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டு போய்ச்சிப்பாங்க, கடை போடுறவங்க இவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா படிக்காதவங்க எல்லாமே இது பாருங்க, இவங்களுக்கு இந்த தொழில் மட்டும் தான் தெரியாது, வேறு தொழில் தெரியாது, வேறு எங்கேயும் போய் பிழைக்க முடியாது. இப்போ வேறு இடத்துக்கு போனால் கூட ரொம்ப கஷ்டம் தான். அங்கே இருக்கிறவங்க கூட மாட்டாங்க, எங்கே போய் பழிப்பாங்க? பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்குவோ நாங்கள் போய்ச்சிருந்தா எல்லாமே பண்ணோம். குழந்தை குட்டிலேருந்து எல்லாமே நல்லா படிக்கிறாங்க, கொள்கிறாங்க. ஏன்னா நாங்கள் 3 மணி 4 மணி மார்க்கெட்டுக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்து சரக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டா தான் இந்த உட்காந்து காயிலேருந்து வியாபாரம் பண்ணி இதை விற்றா விற்கலாலும் கீழே தான் கொட்டணும். இது கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு பொழப்பு, வேறு எந்த வேலையும் தெரியாது. இப்போ நாங்கன்னா மூட்டை தூக்கிலாம் போச்சு, இப்போ எங்களால் போய் துவைக்க முடியுமா? தூக்க முடியாது. இது பஸ் ஸ்டாண்டு போயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டாண்ட போயிட்டு இங்கே நடக்கிற வியாபாரம் அங்கே நடக்குமா? அங்கே போய் பொழிக்க முடியுமா, வைக்க முடியுமா? ஒரு பொருளை பத்திரமா இங்கேனா பத்திரமா வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அங்கெல்லாம் வைக்க முடியுமான்னு தெரியல. என்ன பண்ண போறோன்னு எங்களுக்கே தெரியல. அது வந்து 25 வருஷம் 30 வருஷமாக இங்கே இருந்து வாழ்ந்துருக்கேன். இந்த கடைங்க வச்சு நாஸ்டா கடை, பிரியாணி கடை எல்லாம் வச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. அது அங்கே கொடுத்துருக்காங்க கடை வந்து, அந்த கடையெல்லாம் வந்து சின்ன சின்ன கடை, அங்கே போய் நம்மளும் பிழைக்க முடியாது. இங்கே இருக்கிற மாதிரி அங்கே வியாபாரம் வரும். இங்கே வியாபாரம்லாம் அதெல்லாம் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். எங்களுக்கு கஷ்டம் தான் வரும். ஏன்னா அங்கே போய் வியாபாரம் பண்ணாதான் விட்டாதான் எங்களுக்கு ஆச்சு. புதிய இடத்துல அங்கே இருக்கிறவங்க எங்களை விடவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே கடை அலர்ட் கொடுக்குது சார், இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ சின்ன சின்ன கடை, 4 காருன்ட்டு அந்த அளவுக்குள்ள இது இல்லாமல் இருக்கு. வியாபாரம்லாம் பண்ண முடியாது அந்த இடத்துலலாம் போயிட்டு. இங்கே ஏதோ பில்டிங் மேலோடி வருது கீழோடி வருதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு ஒரு விஷயமும் புரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, பஸ்லாம் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? அதாவது வந்து பஸ் ஸ்டாண்டு இங்கே அங்கே முதல்ல இருந்தது, இப்போ இங்கே வந்துருக்குது. மாற்றி வைக்கிறாங்க. இங்கே வந்து ஹோட்டல்லாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஊருக்கு போகிற பஸ்லாம் இங்கே தான் இருந்தது. அப்போமே எனக்கு தெரியும். நான் 54 வருஷமாக இந்த பக்கம் அந்த ஹோட்டல்லலாம் கூட நான் கொளுத்து வேலை செய்திருக்கேன். இப்போ முடியாதனால தான் இதிலெல்லாம் செய்கிறேன். சரி ஐயா, கிடச்ச வரைக்கும் போதும்னுட்டு அப்படி தான் நாங்கள் செய்திருந்தோம். இப்போ பஸ் ஸ்டாண்டு அங்கே விட்றதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் சங்கடம். ஏன்னா பஸ் ரூட்டு மாறி போகணும். தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. வயசானவங்கலாம் பூ விற்பாங்க. அங்கே போய் இப்போ வந்து அங்கே கடை கட்டியிருக்கிறாங்களா, அங்கே இருந்து இவங்க இங்கே வந்து பூ வாங்க வர்றதுக்கு பஸ்ஸு ஏறணும், ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தால் தான் பூ கடைக்கு வர முடியும். அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்று. ஆமாம் சார், இடம் விட்டு இடம்போது ஒரு இடத்துல கொடுத்துன்னு இருக்கிறோம். இன்னொரு போகும்போது இங்கே உள்ள ஒரு அனுதாபம், இங்கே உள்ள ஒரு பழக்க வழக்கம் புதுசாக ஒரு போகிற இடத்துல கிடைக்காதுல்ல. அந்த போகிற இடம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. போனதுக்கு பின்னால் தானே இங்கே உள்ள அனுபவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். புரிதா அவங்களுக்கு? இதுவும் எல்லோரும் வந்துட்டு போகக்கூடிய இடம். இப்பண்டில் பல வருஷம் பல ஆண்டு கணக்கில் இருந்த இடம். இனிமேல் புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த எப்படி இருக்குது, அங்கே மக்கள் வருவாங்களா, அங்கே வியாபாரம் பண்ண முடியுமா, நம்ம பிழைக்க முடியுமா அப்படின்னு இனிமேல் தெரிஞ்சுக்கிற முடியும். கடை வச்சிருக்கிறவங்களுக்கு கடை மாற்றி தராங்க. நாங்கள் பிளாட் படத்தில் வியாபாரம் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி மாற்றி தருவாங்க? இந்த கடை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கடை கொடுத்துறாங்க. எங்களுக்கு வந்து என்ன வியாபாரி சங்க கார்டு மட்டும் தான் கொடுத்துறாங்க. ஆனால் கடைலாம் கொடுக்கல. அந்த கார்டு வச்சு என்ன பண்ண முடியும்? வேற எங்கேயும் கடை போட முடியாதா?
ரோட்டு ஓரமாக இப்போ நாராயணப்பா ரோடுனா நாராயணப்பா ரோட்டில் போடலாம், வேற எங்கேயும் போட முடியாது. இப்போ வேற எத்தனையும் போடுறது அங்கே போய் கார் டக்குன்னு வாங்கவும் முடியாது, யாரும் விடவும் மாட்டாங்க டக்குன்னு. அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வாழ்வாதாரமே இதுதான் எங்களுக்கு. குழப்பி இங்கே பழம் வைக்கிறவன், தண்ணி விற்கிறான், பஸ் ஸ்டாண்டில் எல்லாமே தண்ணி கண்ணி விற்கிறானுங்க, எல்லாமே விற்கிறானுங்க, காய் விற்கிறானுங்க, பழம் விற்கிறானுங்க எல்லாமே. இதை விட்டு அங்கே போனால் அந்த காயெல்லாம் விற்க முடியுமா? அங்கே வந்து இவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பஸ் வரும்போது அங்கே அவ்வளோ பஸ் வருமானு தெரியல. ராயபுரத்தில் கொஞ்சமாக தான் இது இடம். அங்கே இவ்வளோ இடத்துல போயிட்டு இந்த மாதிரி 10 பேர் போடுறாங்க, அங்கே 10 பேர் போட முடியுமான்னு கூட தெரியல. திடீர்னு வருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும், எல்லாமே பண்ண முடியும். இந்த இடத்துல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அங்கெல்லாம் போய் அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. இதை வச்சு தான் நாங்கள்லாம் வாழ்ந்து வந்தோம். இதில் பல பேர் வந்து பாதிக்கப்பட்ட பூக்கடை போனோம். கடை உள்ளவங்களுக்கு வாழ்ந்தாங்க. நாங்கள்லாம் பிளாட்பாத்தில் கடை போட்டு வாழ்ந்தவர்கள். இந்த பிளாட்பாத்தை நம்பியே காலம் புறா ஓட்டி வயசும் போயிடுச்சு, வாழ்க்கையும் போயிடுச்சு. நாங்களும் பல பேர்கிட்ட போய் மனு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். சில பேருக்கு கிடச்சிச்சு கடை, சில பேருக்கு வந்து கிடைக்கல. அப்புறம் கோயம்பேட்டில் புக்கு வாங்கி எழுதி போட்டால் அது குழுக்களில் விழுந்துச்சு. சில பேருக்கு விழுகலை. விழுந்தவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டா. விழுகாதவங்க இன்னும் பிளாட்பாரத்துலேயே எனக்கெல்லாம் வந்து 67 வயசு ஆகுது. இப்போ எங்களுக்கு வந்து இந்த வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம். என் வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பேர்த்தையும் என்கிட்ட தான் இருக்கிறாங்க. இதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம். இந்த கடையை திடீர்னு எடுக்க சொன்னால் நாங்கள் 1 2 சம்பாதிச்சு வச்சு இதில் போட்டுக்கிறோமே, அதெல்லாம் வீணாக போனால் பிள்ளைங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? அது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இடிக்கிறதுனால ஒன்றும் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வேறு கடை இல்லை, நாங்கள் வாடகை தான் இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தால் நல்லாயிருக்கும். நம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், எல்லாமே சேர்ந்தோம். இப்போ இது போனாலே எங்கள் பெற்றவங்களே விட்டு எங்களை போகிற மாரி தான் இந்த இடம் போகிறோம். இப்போ அந்த மாரி தானே நாங்கள் சின்னதுலேருந்து இங்கே ஏதாவது பிறந்தோம், வாழ்ந்தோம், எல்லாமே பண்ணோம். இப்போ இங்கேருந்து போனால் அதானே. நீங்கள் எத்தனை வருஷமாண்ணா இங்கே இருக்கீங்க? நான்லாம் வந்து 46 வருஷம் இருக்கேன். 46 வருஷம்? ஆமாம், 46. எனக்கு 67 வயசு ஆகுது எனக்கு. நாங்கள் காலங்காலமாக இருக்கோம். எங்கள் மாமியார்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு இப்போ நாங்கள் வந்து 19 வருஷம் ஆகுது இங்கே வந்து. இது இருக்குது ரொம்ப. அதான் எங்கள் அம்மா காலத்துலேருந்து இருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மாவே இல்லை. இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து பூ கடை போட்டாங்க. எங்கள் அம்மா காலத்துக்கு நாங்கள் காய் கடை. 50 வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே இருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே இங்கே தான் இருக்கும். இந்த கிரவுண்டு பக்கத்தில் பச்சை பசி கிரவுண்டு இருக்குது, அதுக்குள்ள தான் தூங்குவோம், இங்கே தான் படுத்தேன். இப்போ கல்யாணம் பண்ணவும் வெளியில் வீடு பிடிச்சி அங்கங்கே போயிருக்கும், நல்லா தான் வாழ்ந்தான். இன்னுமே போங்காலத்தில் அன்னைக்கு இருந்த ஒரு சுதந்திரம்னு கிடையாது. இங்கே இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் இருந்துச்சு. அன்னைக்கு ஜனங்களுக்கு வந்தாங்க போனாங்க. அன்னைக்கு நாங்களும் 10 ரூபா சம்பாரித்தோம், வாழ்ந்தான். இப்போ மார்க்கெட்டு அங்கே போயிருச்சு. அங்கே போனவங்க நல்லா இருக்கிறாங்க. இங்கே உள்ளவங்க இந்த பிளாட்பாத்தில் இன்னும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடையாது. சில பேருக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு, சில பேருக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல. இன்னும் நாங்கள் அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டு இந்த பிளாட்பாத்தை நம்பி இங்கே வர மக்களை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எனக்கு 38 வயசு ஆகுது. எங்கள் அண்ணன் அவனுக்கு 42 வயசு என்னமோ ஆகுது. இவங்க தலைமுறையில் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ பட்டுன்னு போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமாம். இப்போ இந்த இத்தனை வருஷத்தில் என்ன நினைவு, ஒரு நல்ல நினைவு உங்களுக்கு இருந்திருக்கும்ல? பிராட்வேனா எனக்கு இதான்ப்பா ஞாபகம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும். ஒரு மணி ஒன்று இருந்துச்சு, பழைய பூக்கடை பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருந்து. எனக்கே வயசில் தெரிஞ்சு சொல்கிறேன், இது ஒன்று இருந்துச்சு. இப்போ குரலகம், ஹைகோர்ட்டு, எல்ஐசி இந்த மாதிரி எதனா ஒன்று தான் நினைவு. அது பக்கத்தில் இருந்தது இது மட்டும் தான். இப்போதைக்கு குரலகத்தையும் இஷ்டானுங்க. இப்போ ஹைகோர்ட்டு மட்டும் தான் இருக்குது. ஹைகோர்ட்டு, இந்த எல்ஐசி, இந்த ஜிஹெச் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஒரு கடை வைத்தது வந்து ஒரு 15 வருஷமாக கடை வச்சுருக்கோம். அப்போ வந்து வெளியூர் பேருந்து நிலையமாக இருந்தது பஸ் ஸ்டாண்டு. அப்போது இருந்ததை விட இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு நல்லா விரிவாக்கம் செய்து நல்லா தான் பயந்துருக்காங்க. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு சரி கிடையாது. பஸ் ஸ்டாண்டு மாதிரியே தெரியலை. பார்த்திக்கலாம், இங்கே கடைகளை போட்டுக்கிறது, நடு ரோட்டில் கடை எப்படி இருக்குது? பஸ் ஸ்டாண்ட் மாதிரியாக இருக்குது கிடையாது. முன்ன இருந்துச்சு, கலைஞர் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, எம்ஜிஆர் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டு போகிறதுனால இந்த மாதிரி விட்டுருக்காங்களா அது தெரியலை, நம்மளுக்கு தெரியாது. அரசியல்வாதிகளுக்கும் சட்டத்துக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அவங்க போகிறதுக்கு இருந்தால் நம்ம பணிஞ்சு போகணும். அதான் அது என்ன பண்ணுறது, அழுறதா சிரிக்கிறதா தெரியாமல் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன கடை கிடச்சா போதையா.